தாவேக ஆட்சி அமைந்ததும் அதிகாரிகள் நியமனத்தில் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. முதல்வரின் செயலாளர்கள் அதிரடியாக நியமிக்கப்பட்டனர். உதயச்சந்திரன் IAS காத்திருப்பு பட்டியலுக்கு அனுப்பப்பட்டார். நிதித்துறைக்கு MA சித்திக் செயலாளரானார். IAS வட்டத்தில் நடந்த மாற்றம் இப்போது IPS வட்டாரத்திலும் தொடங்கியிருக்கிறது. அன்று விஜயின் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்றம் யாரை விசாரணை அதிகாரியாக நியமித்ததோ அந்த அதிகாரியை தமிழ்நாட்டின் உளவுத்துறை IGயாக நியமித்திருக்கிறார் முதல்வர் விஜய். லைம்லைட்டுக்குள் எப்போதும் இருக்கும் பதவிகளில் தவிர்க்கப்பட்டே வந்த அஸ்ரா கர்க் இப்போது முக்கிய பொறுப்புக்கு வந்திருப்பது பலரின் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. அப்படி என்ன செய்தார் அஸ்ரா கர்க்? யார் அவர் தெரியுமா? மதுரையில் பணியில் இருக்கிறார் அந்த அதிகாரி. பெண் போலீஸ் ஒருவரை செல்வாக்கு மிக்க நபரின் ஆதரவாளரான நபர் ஒருவர் கெட்ட வார்த்தைகளில் திட்டிவிடுகிறார். அந்த அதிகாரிக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மற்ற அதிகாரிகள் என்றால் பயத்தில் கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பார்கள். ஆனால் அடித்து இழுத்து வந்து காவல் நிலையத்தில் தரையில் அமர வைத்தார் அந்த அதிகாரி. அதோடு எந்த பெண்ணை அந்த நபர் திட்டினாரோ அந்த பெண் போலீஸை வைத்தே FIR போட வைத்து கெத்து காட்டினார். அந்த அதிகாரியின் பெயர் அஸ்ரா கர்க். அந்த நபர் பொட்டு சுரேஷ். அக்டோபர் 23, 1980 பஞ்சாப் மாநிலம் பட்டியாலாவில் பிறந்த அஸ்ரா கர்க் தாப்பார் பல்கலைக்கழகத்தில் மின்னணு பொறியியல் துறையில் பட்டம் பெற்றவர். காவல்துறையில் இணைந்து பணியாற்ற விரும்பிய அஸ்ரா கர்க் அதற்கான போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றார். 2004 பேட்சின் தமிழ்நாடு கேடர் IPS ஆன அஸ்ரா கர்க்கின் காவலர் பணி வேலூர் மாவட்டத்தில் தொடங்கியது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரின் உதவி காவல் கண்காணிப்பாளராக தனது ஆட்டத்தை தொடங்கினார் அஸ்ரா கர்க். அப்போது பல ரவுடிகளுக்கு தெரியாது இவர்தான் நம் சாம்ராஜ்யத்தை மாற்றி எழுதப் போகும் ஹானஸ் ராஜ் என்று. தொடர்ந்து 2008 திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊரக பகுதிகளின் SPயாக பணியமர்த்தப்பட்டார் அஸ்ரா கர்க். அந்த சமயத்தில் திருநெல்வேலியில் கந்துவட்டி பிரச்சனைகள் தலைதூக்க அவற்றை ஒழிக்கும் நடவடிக்கைகளில் இறங்கினார் அவர். அதற்காக கந்துவட்டிக்காரர்களையும் கடன்காரர்களை மிரட்டி பணம் வசூலித்த ரவுடிகளையும் பிடிக்க சிறப்பு படை ஒன்றை உருவாக்கினார். மற்றொரு பக்கம் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து புகார் அளிக்க வைத்தார். அஸ்ரா கர்க்கின் அதிரடி நடவடிக்கைகளால் மொத்த நெல்லையும் கதிகலங்கி போனது. கந்துவட்டி என பேச்செடுக்கவே பலரும் தயங்கினர். இந்த நிலையில் 2010 மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக அவருக்கு பணியிட மாற்றம் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில்தான் உத்தபுரம் கோயிலுக்குள் தலித் சமூக மக்கள் நுழைவதில் சிக்கல் ஏற்பட்டது. அங்கிருந்த தீண்டாமை சுவர் இடிக்கப்பட்டாலும் கூட தலித் மக்களால் கோயிலில் வழிபாடு நடத்த முடியாத சூழல் நிலவி வந்தது. நீதிமன்ற உத்தரவால் அதனை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அஸ்ரா கர்க்கிடம் வந்து சேர்ந்தது. சாதிய பிரச்சனைகளை மிக நுட்பமாக அணுகும் அஸ்ரா கர்க் இந்த சிக்கலையும் எந்த அசம்பாவிதமும் இன்றி முடிக்க எண்ணினார். இருதரப்பு மக்களையும் சந்தித்து மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி அனைவரது ஒத்துழைப்போடு உத்தபுரம் கோயிலுக்குள் தலித் சமூக மக்கள் நுழைய வழி ஏற்படுத்தினார் அஸ்ரா கர்க். ஆனாலும் இச்சம்பவத்துக்கு பின்னர் மீண்டும் தலித் மக்கள் அந்த கோயிலுக்குள் நுழைவதில் சிக்கல் ஏற்பட்டது என்பது வேறு கதை. தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு 2011 சட்டமன்ற தேர்தல் வர அஸ்ரா கர்க்கின் லத்திக்கு வேலை வந்தது. பல பார்முலாக்களால் மதுரை என்றாலே தேர்தல் ஆணையம் லேசாக பயந்த நாட்கள் அது. தேர்தலை எந்த சிக்கலும் இல்லாமல் சரியாக நடத்தி கொடுக்கும் பொறுப்பு அஸ்ரா கர்க்கின் கைகளில் வந்து சேர்ந்தது. அதிரடி ரோந்து, 24 மணி நேர கண்காணிப்பு என பணப்பட்டுவாடா நடக்கவே விடாமல் தடுத்தார். ஏதாவது தடை ஏற்படுத்தலாமா என யாரும் நினைக்கக்கூட முடியாத அளவுக்கு கரார் காட்டினார் கார். மொத்த தேர்தலும் அமைதியாக நடந்தது. வாக்குக்கு பணம் கொடுப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் பாய்ந்தன. தேர்தல் காலகட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் அவர் மேற்கொண்ட பணிக்காக தேர்தல் ஆணையத்தின் நன்மதிப்பையும் பெற்றார் அஸ்ரா. தேர்தல் முடிந்த சமயம் அது. அழகிரி ஆதரவாளரான பொட்டு சுரேஷை கைது செய்து தரையில் அமர வைத்த பெருமை அஸ்ரா கர்க்கு உண்டு. ஆட்சி அதிகாரம் இருந்தபோது ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை மிக கேவலமான வார்த்தைகளால் பொட்டு சுரேஷ் திட்டியிருந்த தகவலை அறிந்த அஸ்ரா கர்க் அதே பெண் போலீஸை வைத்து பொட்டு சுரேஷ் மீது வழக்கை பதிவு செய்ய வைத்தார். அந்த பெண் அதிகாரி முன்பு தரையில் உட்கார வைக்கப்பட்டிருந்தார் பொட்டு. இந்த நேரத்தில்தான் அஸ்ரா கர்க்கின் பெயரை தமிழ்நாடு முழுக்க பரவச் செய்த 2 சம்பவங்கள் அரங்கேறின. மது அருந்திவிட்டு மகளை பாலியல் வன்கொடுமை செய்ய தனது கணவன் முயல அதை பொறுக்க முடியாத தாய் ஒருவர் கணவனையே கொன்றுவிட்டார். போலீசார் அவரை கைது செய்து விசாரிக்க தொடங்கினர். நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கனத்த மனதோடு அந்த தாய் சொல்ல அதன் பின் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொண்டார் அஸ்ரா கர்க். உடனடியாக களத்தில் இறங்கி அந்த தாயின் வாக்குமூலத்தில் இருக்கும் உண்மை தன்மையை உறுதிப்படுத்தினார். உண்மைகளை அறிந்து கொண்டவர் அந்த பெண் மீது வழக்கு ஏதும் பதிவு செய்யாமல் காவல் நிலையத்திலிருந்து அனுப்பிவிட்டார். காவல்துறையின் சிறப்பு அதிகாரத்தை எளிய மனிதர் ஒருவருக்காக பயன்படுத்தினார் அஸ்ரா கர்க். அதே போல 2013 தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் பள்ளி சிறுமி ஒருவருக்கு HIV நோயாளி ஒருவரை திருமணம் செய்து வைக்கும் ஏற்பாடுகள் நடக்க தனது சிறப்பு காவல் படையை அனுப்பி அத்திருமணத்தை தடுத்து நிறுத்தினார். இந்நிலையில் தர்மபுரிக்கு மாற்றப்பட்ட அஸ்ரா கர்க்
அங்கு நிலவி வந்த சட்டவிரோத சிறுநீரக விற்பனை, பெண் சிசு கொலை ஆகியவற்றுக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்தார். இதையடுத்து 2016ஆம் ஆண்டு சிபிஐக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டார். அச்சமயத்தில் நாட்டையே உலுக்கிய சம்பவம் ஒன்று நடந்தது. டெல்லிக்கு அருகே உள்ள குருகிராமில் அமைந்திருக்கும் ரியான் சுவதேச பள்ளியில் படித்து வந்த 7 வயது சிறுவன் கழிவறையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். சந்தேக கணைகள் பள்ளி வாகன ஓட்டுநர் பக்கம் திரும்ப அவரை கைது செய்தது காவல்துறை. இந்நிலையில் இவ்வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட அஸ்ராகர் தலைமையிலான குழு இவ்வழக்கின் விசாரணையில் உண்மையான குற்றவாளியை கூண்டிலேற்றி நிரபராதியான ஓட்டுநரை விடுவிக்க செய்தது. தொடர்ந்து 2018இல் புதுடெல்லி போலீசில் மாநில டிஐஜியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் அஸ்ரா. 2019இல் அவர் விசாரித்து வந்த மோசடி வழக்கு ஒன்றில் ஹைதராபாத்தின் சோமா நிறுவன துணைத் தலைவர் ராமச்சந்திர ராவ் பக்கம் ஆதாரங்கள் திரும்ப அந்நபரோ அஸ்ராவுக்கு 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுப்பதாக பேரம் பேசினார். உடனே ராமச்சந்திர ராவ் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தார் அஸ்ரா கர்க். இப்படி சமரசமே இல்லாமல் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டி சமூக ஒற்றுமையை காப்பதில் முக்கிய பங்கு வகித்த அஸ்ரா கர்க் கடந்த 2022இல் தென்மண்டல ஐஜியாக பணியமர்த்தப்பட்டார். 10 மாவட்டங்கள் கொண்ட தென்மண்டலத்தில் குறிப்பாக மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த சிலர் ஆந்திராவில் கஞ்சா பயிரிட்டு அதை மதுரைக்கு கொண்டு வந்து இங்கிருந்த பல ஊர்களுக்கும் டன் கணக்கில் கொண்டு சென்று கொண்டிருந்தனர். மாவட்ட காவல்துறையினரை எச்சரித்து கஞ்சா வியாபாரிகளை பிடிக்க உத்தரவிட்டார் கார்க். அவர்களின் டேட்டாக்கள் சேகரிக்கப்பட்டன. இனி இதில் ஈடுபடவே மாட்டேன் என பல கஞ்சா வியாபாரிகளிடம் உறுதிமொழி பத்திரம் எழுதி வாங்கப்பட்டது. அதையும் மீறி தொழிலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தது மட்டுமின்றி சிறப்பு சட்டத்தின் மூலம் அவர்களின் சொத்துகள், வங்கி முதலீடுகள் அனைத்தும் முடக்கப்பட்டன. அப்போது அஸ்ரா கர்க் தன்னுடைய சகாக்களுக்கு வாக்கியில் கொடுத்த உத்தரவுகள் மக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றன. இந்நிலையில்தான் சில ரவுடிகளின் ஆட்டத்தை அடக்கும் விதத்தில் 2023ஆம் ஆண்டு சென்னை பெருநகர வடக்கு மண்டல கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டார் கார்க். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரிக்கும் பொறுப்பு அஸ்ரா கார்க்கிடம் வந்தது. ஆனாலும் அங்கிருந்து மாற்றப்பட்டு வடக்கு மண்டல ஐஜியாக நியமிக்கப்பட்டார். எங்கு பணியில் இருந்தாலும் ரவுடிகளை அடக்குவது, சாதிய ஒடுக்குமுறைகளை சரி செய்வது, பெண் குழந்தைகள் முன்னேற்றம் உள்ளிட்டவற்றில் சமரசமின்றி செயல்படும் மக்கள் காவலனாகவே தொடர்கிறார் அஸ்ரா கர்க். அப்படிப்பட்ட கொம்பனைத்தான் கரூர் தாவேகா பேரணியில் நடந்த நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் விசாரணை அதிகாரியாக நீதிமன்றமே நியமித்தது. நியமன உத்தரவு வெளியான அடுத்த நாளே களத்துக்கு சென்றார் அஸ்ரா கர்க். மக்களை சந்தித்தார், ஆதாரங்களை திரட்டினார், சம்பவ பின்னணியை ஆய்வு செய்தார், வழக்கை விரைந்து முடிக்கும் எண்ணத்தோடு எல்லாவற்றையும் அதிவேகத்தில் செய்தார். அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு வழக்கை சிபிஐக்கு மாற்ற எந்த சலனமும் இல்லாமல் அனைத்து ஆதாரங்களையும் அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு பணிக்கு திரும்பினார். பின்னர் செய்திகளில் அவருடைய பெயரே அடிபடவில்லை. இந்நிலையில்தான் முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் தமிழ்நாட்டின் உளவுத்துறை ஐஜியாக அஸ்ரா கர்க்கை நியமித்திருக்கிறார். மக்களோடும் பல்வேறு தரப்பினரோடும் எப்போதும் தொடர்பில் இருக்கும் அஸ்ரா கர்க் அடுத்த இன்னிங்ஸை தொடங்கியிருக்கிறார்.